நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்கள் வந்து நம்மள்ட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "சார் நான் வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஆனா எனக்கு வந்து விஏஓ ஜாப்ஸ் வந்து கிடைக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு ஜாப்ஸ் குடுத்துருக்கோம். அந்த ஒவ்வொரு ஜாபுக்குமே வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து 200க்கு வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டிருந்தா அந்த ஜாப்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா ஒரு 2, 3 ஜாப்ஸ் வந்து நம்ம குடுத்துருக்கோம் இப்போ. ஸோ இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாரியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து இப்போ 2024 இப்போ குரூப் 4 முடிஞ்சுச்சு இல்லையா? ஸோ அதில வந்து 200க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து போட்டா வந்து நமக்கு ஜாப்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோஸ் வந்து இப்போ ரீசென்ட் வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருப்போம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் விஏஓ ஜாப்ஸ் இப்போ எல்லாருமே வந்து 200 கொஸ்டின்ஸ்க்கு வந்து எல்லாருமே எக்ஸாம்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா, விஏஓ ஜாப்ஸ்க்கான பாசிபிலிட்டீஸ் பாருங்கள். இப்போ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு 180 ப்ளஸ் இப்போ 200க்கு 180 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு விஏஓ ஜாப் கிடைக்கிறது வந்து நிறைய பாசிபிலிட்டீஸ் இருக்குது. இப்போ பிசி, எம்பிசி, டிஎன்சியா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு 178 ப்ளஸ் போட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு விஏஓ ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டீஸ் இருக்குது. இப்போ பிசிஎம்மா இருந்தீங்கன்னா 175. இப்போ எஸ்சியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 173 ப்ளஸ்ஸு. இப்போ எஸ்சிஏவா இருந்தீங்கன்னா 172. இப்போ எஸ்டியா இருந்தீங்கன்னா ஒரு 170 ப்ளஸ். ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா 200க்கு இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு விஏஓ ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டண்ட். சரிங்களா? அப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்லேயே வந்து நமக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன்லேயும் இருக்குது, டிகிரி குவாலிஃபிகேஷனில் இருக்குது, 12th குவாலிஃபிகேஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ மேஜராக வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் அந்த ஸ்டாண்டர்டில். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜேஏவா போகிறீங்கன்னா, இப்போ ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 175 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பிசி, எம்பிசி, டிஎன்சி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 173 ப்ளஸ்ஸு. பிசிஎம்மாக இருந்தால் ஒரு 170 ப்ளஸ்ஸு. இப்போ எஸ்சியாக இருந்தீங்கன்னா ஒரு 172 ப்ளஸ்ஸு. எஸ்சிஏ இருந்தீங்கன்னா ஒரு 170 ப்ளஸ்ஸு. இப்போ எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஒரு 168 ப்ளஸ்ஸு. பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டைப்பிங் வச்சுருப்பீங்களா வந்து நிறைய டவுட் வந்து நம்மள்ட்ட கேட்குறாங்க. சார் நான் டைப்பிங் வச்சுருக்கேன். கட் ஆஃபில் வந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து லெஸ் ஆகும் சார்? ஸோ அது மாதிரி கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டைப்பிங் போத் ஹையர் வரைக்கும் ஹையர், லோவர் வச்சுருக்கீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக வந்து நீங்கள் இப்போ ஒரு 168 எடுத்து ஒரு ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் டைப்பிங் வச்சுருந்தீங்கன்னா, கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து லெஸ். ஸோ கம்மியாக இருந்தால் உங்களுக்கு வந்து டைப்பிங் போஸ்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 168 எடுத்து ஒரு ஜாப்ஸ் வாங்குறதுக்கும், நம்ம டைப்பிங்கில் வந்து ஒரு 162 ஒரு 63 வச்சு ஜாப்ஸ் வாங்குறதுக்கும் வந்து ஈக்குவல் தான். சரிங்களா? இங்கே நார்மலாக ஜாப் வாங்குவாங்க. இப்போ நீங்கள் இப்போ டைப்பிங் வச்சுருந்தால் ஒரு 162 ஸோ அந்த ரேஞ்சில் கட் ஆஃப் இருந்துச்சுன்னா, ஸோ இவங்களுக்கு வந்து டைப்பிங் போஸ்ட் வந்து கிடைக்கிறது வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டும் அதேமாரி தான். சரிங்களா? ஸோ போத் சேம் தான். பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 5 to ஒரு 8 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கம்மியாக போட்டிருந்தா உங்களுக்கு டைப்பிங் ஜாப்ஸ் கிடைக்கிறது வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் வந்து டைப்பிங் சர்டிஃபிகேட்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இப்போ அதுலேயுமே கூட நமக்கு காம்படிஷன் வந்து அதிகமாக ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ டைப்பிங் சப்போஸ் யாராச்சும் முடிக்காமல் இருந்தீங்கன்னா, இப்போ டைம் இருக்கப்பவே வந்து முடிச்சு வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு 2025ல் வந்து குரூப் 4 எக்ஸாம்ஸ் வந்து வந்துருச்சுன்னா, கண்டிப்பாக வந்து வேகன்சி வந்து நிறைய வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து நமக்கு வந்து டைப்பிங் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஜாப்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் யாராச்சும் முடிக்காமல் இருந்தீங்கன்னா, டைம் இருக்கப்பவே வந்து அது முடிச்சு வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். ஸோ அடுத்து பாருங்கள், இப்போ ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இருக்கிற வேகன்சிலேருந்து கண்டிப்பாக ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் வந்து தனியாக வந்து வேகன்சியெல்லாம் வந்து பிரித்து எடுத்துருவாங்க. ஸோ கட் ஆஃப் லெவல் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லெவலில் தான் இருக்கும். இப்போ ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இதிலே பார்த்தீங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன்லேயும் இருக்குது. ஸோ +2 குவாலிஃபிகேஷன்லையும் இருக்குது. இப்போது டிகிரி குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து இப்போ கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கட் ஆஃப் லெவலில் தான் வந்து நமக்கு வந்து இருக்கும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இருந்தீங்கன்னா ஒரு 168 ப்ளஸ் போட்டிருந்தா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ பிசி, எம்பிசி, டிஎன்சி வந்து ஒரு 167 ப்ளஸ்ஸு. ஸோ பிசிஎம் வந்து 166 ப்ளஸ்ஸு. எஸ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 165 ப்ளஸ்ஸு. எஸ்சிஏ வந்து 164 ப்ளஸ்ஸு. எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஒரு 163 ப்ளஸ்ஸு.
சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்சில தான் வந்து இருக்கும். ஸோ நம்மள்ட்ட வந்து நிறைய நண்பர்கள் கேட்டது வந்து ஸோ விஓ வந்து கேட்டாங்க. ஸோ விஓ வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்சில வந்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து விஓ கிடைக்கிறது வந்து ஷுவரா வந்து நான் சொல்லுவேன். உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ வேக்கன்சி வந்து இப்போது டிஎன்பிஎஸ்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருவாங்க. அதுக்கான அடெண்டம் வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. இப்போ வந்து எவ்வளோ இருக்குது, ஒரு 6700 வேக்கன்சி தான் அவ்வளோ இருக்காட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3000 வேக்கன்சியாச்சும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ 3000 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி ஸோ கண்டிப்பாக மினிமம் வந்து நமக்கு வந்து ஒரு 9500 வேக்கன்சியாச்சும் மினிமம் வந்து இருக்கும். ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மினிமம் வந்து 9500 வேக்கன்சியாச்சும் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து வரும், சரிங்களா? ஆனால் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய வேக்கன்சி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா 2026 வந்து எலெக்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து குரூப் 4ன்னு கிடையாது. ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்லுமே வந்து ஸோ வேக்கன்சி வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்க வந்து நல்லா படிங்க. ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ்லாம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.